வணக்கம். ஆஸ்ட்ரோ அழகராஜ். எல்லா மனிதர்களும் இந்த காலத்தில் தங்களுக்கென்று ஏடிஎம் கார்டு வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏடிஎம் கார்டு ஒன்றுக்கு மேற்பட்ட கார்டுகளும் வைத்திருப்பவர்களும் இருக்கிறார்கள். அந்த கார்டுகளுக்கு ரகசிய கோடு நாம் அமைக்க வேண்டும். அந்த ரகசிய கோடு எவ்வாறு அமைந்தால், எப்படி அமைத்தால் அந்த வங்கிக்குரிய பணப்புழக்கம் சீராக சரளமாக இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம். அது உங்களது ஜாதகத்தின் அடிப்படையில் நான் கூறுகிறபடி அமைத்தால் அது நன்றாக இருக்கும் என்பது என் கருத்து. அதாவது உங்களுடைய ஜாதகப்படி லக்னம் எங்கிருக்கிறதோ அங்கிருந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகிய இடத்தில் நிற்கும் கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ, அந்த நட்சத்திரத்திற்குரிய கிரகம் எதுவோ அந்த கிரகத்திற்கு உரிய எண்ணை வரிசையாக அமைத்து கொண்டால் அதாவது ஏடிஎம் பின் கார்டாக அமைத்து கொண்டால் அது சிறப்பாக அமையும். அவ்வாறு அமைத்து கொண்டால் உங்களுடைய பணப்புழக்கம் சரளமாக புழங்கத் தொடங்கும். சரி, அவ்வாறு 2ஆம் இடம், 7ஆம் இடம், 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடத்தில் சில ஜாதகர்களுக்கு கிரகங்களே இருக்காது. அப்போது என்ன செய்வது? எந்த நம்பரை அமைப்பது? அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி இந்த 4 இடங்களுக்குரிய அதிபதி எந்த ராசியில் இருந்தாலும் அந்த 4 கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தின் கிரக எண்களை ஏடிஎம் பின்னாக அமைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். சரி, சிறப்பாக இருக்கும். எந்த கிரகத்திற்கு எந்த நம்பர் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் அல்லவா? சூரியன் நம்பர் 1, சந்திரன் நம்பர் 2, செவ்வாய் நம்பர் 9, புதன் நம்பர் 5, வியாழன் குரு நம்பர் 3, சுக்கிரன் நம்பர் 4, சுக்கிரன் நம்பர் 6, சனி பகவான் நம்பர் 8, ராகு நம்பர் 4, கேது நம்பர் 7. இந்த அடிப்படையில் ஏடிஎம் கார்டுக்கு ரகசிய கோடு அமைத்து கொண்டால் உங்களுக்கு எதிர்பாராத இழப்புகள் வராது. அதே நேரத்தில் சரளமான பணப்புழக்கம் இருக்கும் என்பது தெளிவு. வணக்கம். வாழ்க வளமுடன்.